அப்புறம் அது என்ன ஒரு திஸ் இஸ் ஃபார் சல்மா. அதான் பாத்தீங்க தவறு. சோ இதுதான் உங்களுக்கு இருக்க சின்ன டாஸ்க். ஓகே இல்ல நான் வரேன் நல்ல எடுத்து உள்ள போடு. ஆக்ஷன். ஹலோ அஸ்வத், ஹாய்னா, எப்படி இருக்கீங்க? சூப்பர். சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ். தேர்ட் ஓவர் ஆஃப் இட்ஸ் மை ஷோ. ஆஸ்க் தப்பா சொன்ன டாஸ்க். ஓகே. உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க தான் வர போறாங்க. அவங்கள பத்தின கேள்விகள் தான் நாங்க கேட்போம். அந்த கேள்விக்கு ஒருவேளை நீங்க தப்பா பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களை வந்து நாங்க டாஸ்க் பண்ண வைப்போம். ஓகே ஓகே. சோ கரெக்டா சொல்றீங்களா தப்பா சொல்றீங்களான்னு பாத்துறலாம். சோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஆஃப் கோர்ஸ். ஹலோ. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்மணிக்கு தெரிஞ்சவங்களே பாத்துறலாமே. ஓகே. தெரிஞ்சவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் பாக்கறேன். ஒன்னு ஃபரீனாவா இருக்கும். சல்மாவா? சல்மாக்காவா? அச்சச்சோ. அக்கா முறை தான் வேணும் அவங்க. நீ அது எக்ஸைட் ஆவற. கண்மணிக்கு அக்கா முறை தான் கரெக்ட்டா தான் சொல்லிருக்கா. கண்மணிக்கு அக்கா முறைனா வந்து உங்க தங்கச்சி. அண்ணானா வந்து அப்படி சொல்றாரா? அக்கா. ஓகே ஃபைன் டன். உங்களுக்கு நான் அப்ப அண்ணன் முறை வர கூடாது. அண்ணன் முறை தானே. இத நாங்க அப்புறமா பேசிக்கிறோம்யா. ஓகே. சோ சல்மா வந்து என்ன கேக்க சொல்லிருக்காங்கன்னா ரொம்ப க்ளோஸ் இல்ல சல்மா. சல்மாவோட பர்த்டேவா? இல்ல, சல்மாவோட ஃபுல் நேம் என்ன கேக்க சொல்லிருக்காங்க. என் முழு பேரே அவளுக்கு தெரியாது, முடிஞ்சா கேளுங்க. சல்மா அருண். என்னடி பதில் இது? ஒரு கூட இருக்கவங்களோட பேரே தெரியல அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். ஐயோ சல்மா 30 செகண்டுக்குள்ள சொல்லலாம். அத நான் சொல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கா? நோ ஆப்ஷன்ஸ். இல்லனா டாஸ்கா? டெஃபினட்டா டாஸ்க். சல்மானே அவ இன்ஸ்டாகிராம்ல கூட வந்து சல்மா அருண் தான் வச்சிருக்கா. இல்ல தெரியல. 30 செகண்ட் முடிஞ்சிச்சு. எனிவே அவங்களுடைய முழு நேம் என்னன்னா சல்மா பர்வீன். சல்மா பர்வீன். ஆஷா அதான் முஸ்லிம்ன்றதே மறந்துட்டேன் பாருங்க. சரிங்களா? யா அதான் உன் சொன்னேன். ஃப்ரெண்ட்ன்றத கூட அப்பப்ப மறக்கறேன். இல்ல நான் சல்மான்றதே சல்மான் ஃபர்ஸ்ட் கூட மாட்டேன். ஓ சல்லு சல்லு அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு இருப்போமா. சோ அதனால இப்ப நான் பாருங்க கண்மணி மனோகரன் அழகா வச்சிட்டேன். சோ அதனால யாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவ அப்படி வைக்கலல்ல, அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன். சல்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாம. அது கரெக்ட். ஓகே சரி. சோ இதுக்காக நீங்க என்ன டாஸ்க் பண்ண போறீங்கன்னா அவங்களே சொல்றாங்க. இது வேறயா? ஸ்வீட்டி குட்டி, இப்படியும் வந்துட்டு நீ இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க மாட்ட அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் நீ என்ன சல்லு சல்லுன்னே கூப்பிட்டு பழகிட்டேன். அதனால அசார் வந்துட்டு உனக்காக ஒரு குட்டி டேர் ஒன்று வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தனா, இப்போ நீ ஹெல்த்தை வந்து ரொம்ப முக்கியமா பாத்துக்கிற. அதனால ஹெல்த் பெனிஃபிஷியலாவே ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு வந்து ஏதோ ஒன்று கொடுப்பாரு. அதை வந்துட்டு நீ வந்து ஒரு 10 செகண்ட்குள்ள சாப்பிட்டு மென்னு முழுங்கிட்டு டேரை முடிச்சுக்கோ. ஓகேவா? எதுக்காக தெரியுமா? ஏன்னா கண்மணி ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுவாங்களாம். அதனால அஸ்வத் மாதிரி சாப்பிடணும்னு சல்மா ஆசைப்பட்டாங்க. எவ்வளவு தரீங்க? கொஞ்சமா தான் தருவோம். என்னது? நல்லா இருக்குமா? இது ஹெல்தி ஃபுட் தான். பாய்ஸ் bring that healthy food. A special fresh பாவக்கா. வாய்ப்பே இல்ல. சாரி. இது எப்படி சாப்பிட முடியும்? அது ஒரு டயட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு தாய்க்கு இது சாப்பிடலாமா? உங்க ஷோல வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னு ஒரு அவப்பெயர் உங்களுக்கு தேவையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. ஒண்ணே நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த நேரத்துல கண்மணி வந்து ஸ்லோவா சாப்பிடுவா, அவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட வைக்கணும். சோ ஒரு 10 செகண்ட்ல சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அப்ப நான் ஒரு ஃபெரோரோ ரோச்சர்ஸ் சாக்லேட் வாங்கி வைக்கிறேன், அத 10 செகண்ட்ல கண்மணி சாப்பிடுற மாதிரி வைக்கலாம் நான் சொன்னேன். ஆனா சல்மா தான் சொன்னாப்ல, யோ என்னையா நீ இட்ஸ் டேர் பாவக்கா வாங்கி வைங்கன்னு சொன்னது. நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? சொல்லுங்க. ஏன் ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஆங்கரை சாப்பிட? ஆமா, எங்க அண்ணன் சாப்பிடுவாரு. எனக்காக பண்றாரு, உனக்காக இல்ல. சரி, செல்மா உங்களுக்காக ஒரு இது வாய்ஸ் நோட்டே அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதுக்காக நீங்க ஒண்ணு கூட சாப்பிடலனா அப்புறம் அது என்ன ஒரு கேவலம் இது. சல்மா, this is for you. சொல்லிட்டு என்ன நாங்க சொல்லணுமா? நான் சாப்பிடும்போது சல்மா சல்மான்னு கூப்பிடுறீங்களா? ஐயோ, பெரிய ரஜினி சொல்லியா அண்ணியா சாப்பிடியா? This is for சல்மா. அதான் பாத்தீங்க தவறு. ஃபுல்லா சாப்பிடுங்க. ஒன்னாவது ஃபுல்லா சாப்பிடணும். அப்ப அவ்வளவுதானா? சல்மா மேல இருக்க ஒரு இது அவ்வளவுதானா? பாசம் அவ்வளவுதானா? ஆமா அவ்வளவுதான். சல்மா வேண்டாம். சல்மானே தங்கச்சி மாதிரி. அப்பாடா. ஓகே சல்மா பாத்தியா உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னு. எப்படி தண்ணி குடி கூடாது. தண்ணி குடிச்சா பாசம் கரைஞ்சிரும். பாசம் கரைஞ்சிருவா. பரவாயில்ல விட, ஆங்கர் குடிக்கலாம். எப்படி இத நான் எத்தனை செகண்ட்ல 10 செகண்ட்ல இவ்வளவு முழுசா ஒரு 10 செகண்ட்ல முன்னாடியே ஃபெரோரோ ரோச்சர்ஸ் வாங்கி வச்சிருப்பேன்.
அதாவது ஒரு வைக்கலடா. தாய் வைக்கலடா. தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துன்னு இருக்கிற ஒரு இத தாய். அவன் வாயில கொஞ்சம் மையம் தயவு செய்து. ராமனும் அதே நிலைமை தான். இப்போ உனக்கு சம்பந்தப்பட்டவங்க ஓகே யாரு? who is that? ஓ நைஸ். ஸோ இவங்கள பத்தின ஒரு கேள்வி. கோ ஆங்கர் நிறைய ஷோஸ்லாம் பண்ணிருக்கீங்க. ஷீ இஸ் a singer. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? ஒரு சிங்கரா உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஐயோ அவங்க பாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஸ்ரேயா கோஷல். அவனுக்கான கேள்வி. ஸ்ரேயா கோஷல் வந்து சிவாங்கிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குமா அந்த பொண்ணுக்கு? அதை தயவு செய்து கேளுங்க. அது கூட தெரியலனா ப்ளீஸ். ஐயோ ரீசன்ட்டா கூட ஐயோ 30 செகண்டுக்குள்ள சொல்லணும். அதான் மேட்ரு. அது இல்லைன்னா நீங்க வந்து அரெஸ்ட். முன்பே வாவா நோ இல்ல மன்னிப்பாயா? ரெண்டு முன்பே வா இல்ல மன்னிப்பாயா? முன்பே வா இல்ல மன்னிப்பாயா. டைம் ஆல்சோ அவுட். முன்பே வா மன்னிப்பாயா ரெண்டுமே தப்பு. ஓகே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டுனா முதல் வண்ணே 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 வண்ணே. அதுதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ சத்தியமா தெரியாது சிவாங்கி, சாரி. ஓகே ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன டாஸ்க் பண்றீங்கன்னு. ஹலோ அஸ்வத் அண்ணா, ஹலோ கண்மணி அக்கா, ஹவ் ஆர் யூ? கண்டிப்பா நீங்க வந்து பதிலா தப்பா சொல்லிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உங்களுக்கு வந்து தூரத்துல இருந்தே ஒரு டேர் கொடுக்கலான் இருக்கேன். நீங்க வந்து கண்டிப்பா இன்னொருத்தரை வந்து பிராங்க் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான டேர். அப்படியே அழகா அஸ்வத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் வருது. பிராங்கா யார பண்ணலாம்? 3 hours later. சரி நம்ம கடைசியா வச்சுப்போமா? சரி கடைசியா வச்சு யோசிக்கிறியா? அதுக்குள்ள யோசிக்கிறேன். சரி ஓகே ஃபைன். ஓகே டன். ஸோ அடுத்து நம்ம கண்மணிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்க்க போறோம். ஸோ பாத்துறோமே. வாழ்த்திக்கணும் அருண். இஸ் அருண். யா ஓகே ஸோ அருண் என்ன கேள்வி கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ஒரு பழைய நடிகை வர்றது வந்து ரொம்ப 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 பிடிக்குமா? அப்படியா அவருக்கு? ஆமா. அது யாருன்னு கேட்க சொன்னாரு. லைட்டா கிராஸ். அவளுக்கு என்ன கேட்டாலே அவளுக்கு தெரியாது. 30 செகண்ட். பழசுனா ரொம்ப பழசா? ரொம்ப ஒரு ஆனா இருக்காங்க, இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. 30 செகண்ட் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 ராதாராம் சீரியல் பண்ணிருக்காங்களா? அத பண்ணல. 2 2. ஸோ அருணுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பழம்பெரும் நடிகை யாரு அப்படின்னா கேஆர் விஜயா. கேஆர் விஜயாவா? ஆமா. அவங்களோட நடிப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே டேர். என்ன ஏடா கூட ஹாய் ஸ்வீட்டி, ஹவ் ஆர் யூ? அட பாவி, என்னை பத்தின இந்த சின்ன விஷயம் கூட தெரியல. சின்ன விஷயமாடா அது. ஸோ இப்போ நீ அந்த ஆன்சர் சொல்லாதனால நாங்க வந்து ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க போறோம். அந்த டாஸ்க் வந்து என்னன்னா, நம்ம அஸ்வத் பிரதர் சொல்லுவார் இல்லையா, அந்த வல்லவன் படத்துல வர ரீமாசன் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ அசார் பிரதர் வந்து ஒரு சின்ன கிளிப் ப்ளே பண்ண போறாரு. அந்த கிளிப்ல இருக்க அதே விஷயத்தை நீங்க எனாக்ட் பண்ணி காட்ட போறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்க சின்ன டாஸ்க். சின்ன டாஸ்க். ஓகே இல்ல நான் வரேன். என்ன மேட்டர்னா, இந்த டாஸ்க்லாம் இந்த ஆள் தான் எழுதி கொடுத்திருக்காரு. எழுதி கொடுத்து பேச வச்சிருக்காரு. இது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து எப்போ இந்த இடத்துல சொரியும் அப்படின்றது கூட எனக்கு தெரியும். சரியா? அதனால இது இந்த கேப் மாதிரி வேலை இந்த ஆள் தான் பண்ணிருக்காரு. கமான். சரி பாத்துருவோம் வீடியோ கிளிப்ப. ரெடி 3 2 1 ஆக்ஷன். குத்துதா, அப்படியே கொடையுதா, எரியுதா, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன தூக்கி எறிஞ்சல, இப்ப பொண்ணை பொறுத்து தூக்கி எறிஞ்சிட்டா, தூக்கி எறிஞ்சிட்டா. பத்தல அந்த போட்டோ இந்த பத்தல. ஒரிஜினல் வாய்ஸ் வர சொல்லுங்க. ஒரிஜினல் வாய்ஸ் அந்த போட்டோ வந்தா போடுங்க. எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு இல்ல. புருஷன் கேக்குறான். 3 2 1 ஆக்ஷன். குத்துதா, அப்படி கொடையுதா, எரியுதுல, என்ன தூக்கி எறிஞ்சல, ஒன்ன ஒருத்தி தூக்கி எறிஞ்சிட்டா, தூக்கி எரிஞ்சிட்டா. வந்துருச்சு கடைசியா வரல. ஓ சாரிப்பா. நல்லா இருந்துச்சு. ஓகே ஃபைன், பரவாயில்ல. அருண் சொன்னது ஒரு வகையில் நல்லா தான் போயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாத்துடலாமா? சரி, அஸ்வத்துக்கு தெரிஞ்சது அடுத்து யாரு? இவனா? கேள்வி என்னன்னா அவரே கேக்குறாரு. 2 லெஜெண்ட்ஸ் இன் a ஷோ. சூப்பர். சோ இப்போ கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 9ஆம் தேதி நம்ம ஒரு நிறைய விஷயம் வந்து பேசணும். அதுல பர்டிகுலரா நீ வந்து இன்டெப்தாலாம் சொல்ல தேவையில்ல, ஆனா இந்த ஒரு விஷயத்த நாங்க வந்து பேசியிருந்தோம் அப்படின்னா அது என்ன விஷயம்? யூஸ்வலா இந்த செக்மெண்ட்ல 30 செகண்ட் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஆனா
அதை பிரேக் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் நீ 10 செகண்ட்ல நீ ஆன்சர் சொல்லிடுவ அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா உனக்கு ஒரு சூப்பரான ஒரு டேர் நான் வந்து தரேன். போடா மென்டல். நவம்பர் 9 சொல்லிட்டு எதுவுமே சொல்ல. நவம்பர் 9 அதாவது நவம்பர் 9ஆம் தேதி எங்கேயோ டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது பயங்கரமா காசிப் பேசிருக்கீங்க நம்ம மீடியால இருக்க ஒருத்தவங்க பத்தி. நவம்பர் 9 என்னங்க போனே நாங்க டிராவல் பண்ணும்போது இவங்களை பத்தி அப்படி பேசுறீங்களா காசிப்பு. அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் யார் அந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்க. நீ அந்த ஆர்டிஸ்ட் பேரு கூட சொல்லு, நான் வேணா பீப் போட்டுக்கிறேன். பட் அது கரெக்டா இல்லையான்னு பாத்துறலாம். தெரியல. ஓகே சொல்லிட்டேன் நானே ஆன்சரு. நீங்க நவம்பர் 9 தெரிஞ்சிச்சு சொல்றேன் உனக்கு அப்புறமா சொல்றேன். சொல்லாம இருக்க போறது இல்ல, உனக்கே தெரியும். ஓகே தம்பி நிக்கி என்ன பண்ணலாம்? இப்போ உனக்கு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க். ஐஸ் கியூப்ஸ் இருக்குல்ல, அது சட்டைக்குள்ள போட்டு எஸ்டிஆர் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் நீ. ஸோ அவரோட ஒரு மாசான வல்லவன் படத்தில் வந்துட்டு அவர் சூப்பராக 1 நிமிஷத்துக்கு ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பார்ல, அது நீ நிறைய ஷோல பேசி பார்த்துருக்க. ஸோ அந்த டைலாக நீ வந்து பேசி எங்களுக்காக வந்து காமிக்கணும். ஐயோ ஐயோ டைலாக் நீ பேசுறது தெரியும். பாய்ஸ் கொடுங்க அந்த ஐஸ் கியூப்ஸ். ஐயோ வீட்ல இருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வரியா நீ? எல்லாம் நாங்க பல விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன பண்ற கலகலன்னு டி ஷர்ட்டுக்குள்ள போடுற ஒன்னு போடலாம்ல, ரெண்டு போடலாம். உங்க இஷ்டம் எவ்வளவு நாளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பரவாயில்ல நமக்கு கம்பெனி தான். உள்ள போட்டுட்டு எஸ்டிஆர் டைலாக் ரெடி பண்றல. டைலாக் என்ன டைலாக் நமக்கு தெரியாத டைலாக். போட்ட உடனே ஆக்சன் தான். அவ்வளவுதான். நல்ல எடுத்து உள்ள போடு. இரியா வழுக்குதியா? ஐயா எடுத்து ஊட்டியோ. இருந்ததே ஒரு கட்டி. அது பாரியா. 3 2 1 ஆக்ஷன். என்ன டைலாக்? என்ன டைலாக்? உன் டைலாக். அந்த பொண்ணு அவ்வளவு சொல்லியேடா. வல்லவன் எங்க பேசுறேன்? ஏய் கீதா நான் யார லவ் அதுவா ஏதோ ஒன்னு சொல்லு. ஐயோ விடு எவ்வளவு ஜில்ல இருக்கு. நான் லவ் பண்றது தப்பு பண்ணல, யார லவ் பண்ணுன்றதான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். என் லவ் ஃபெயிலியர் அடிச்சுன்றதுக்காக தாடி வச்சுட்டு சோக பாட்டு தண்ணி அடிச்சு ரோட்ல சுத்த நினைச்சியா? இல்ல இன்னொருத்த மாதிரி கோர்ட் வாசலையோ போலீஸ் ஸ்டேஷன் வாசலையோ போய் நின்று என்ன லவ் பண்ணவங்க நின்று போயிட்டாங்க, அவங்களோட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சு நினைச்சியா? சிங்காண்டி ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. வாழ்க்கையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்குதா தோக்குதான்றது முக்கியம் இல்ல, கடைசியில நம்ம சாகும் போது நமக்காக ஒரு லவ் இருந்துதான்றதான் முக்கியம். எனக்கு இருக்கும், கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன். உன்னை விட அழகா சூப்பரா நச்சுரு ஜம்முன்னு கும்முன்னு ஒரு பொண்ணை நான் தேடி போக மாட்டேன். அந்த ஆண்டவனா எனக்கு காட்டுவான். அவளோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டல நான் வல்லுவன்ற வல்ல மேலடி. ஏய் நான் கீதா போடிங். வழக்கமா வராது எஸ்டிஆர் வாய்ஸ். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வரல, நடுக்குது. இல்ல இல்ல பாரியா இருக்கியா உள்ள? ஓ இன்னும் இருக்கா? ஆமா சுட சுட வந்திருக்குது. ஓகே ஃபைன் பரவாயில்ல. இட்ஸ் நல்ல வெல் குட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே ஐஸ் கட்டி உள்ள போட்டாலும் பர்ஃபார்மன்ஸ் ஃபயரா வந்துருச்சு. தேங்க்யூ மிஸ்டர் நிக்கி. ஷூட்டிங்ல தான் நமக்கு வந்து நிறைய நீ காலையில தான் அம்சானா? இதோ நீ மத்தியானம் இல்ல, தெரியும் ஏன்னா இவன் ஷூட்டிங்ல இருக்கான். நீ உள்ள இருக்கும்போது தான் அம்சா. இன்ஃபேக்ட் அட நாயே கொஞ்சம் பிஸியா இருக்காது. ஓகே சோ கண்மணி தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க. சுபா யா அவங்க உங்களுக்கு தெரியுமா? நம்ம சர்ச் ரிசோர்ஸ் வச்சிருக்கோம்ல, நம்ம ரிசோர்ஸ்லாம் கிடையாது. நம்ம பேச்சுலர்ஸ்ல மீட் பண்ணிருப்பாரு. அவ்வளவுதான். எங்க அண்ணனை தப்பா எதுவும் நினைச்சுக்காத. இல்ல ரிசப்ஷன்ல மீட் பண்ணிருப்பாரு. அவர் தொழிலுக்காக மட்டும் தான் இதெல்லாம் பண்றாரு. ப்ரொஃபஷனலி. ஆமா சுபா வந்து ஸ்வீட்டான விஷயம் தான் குடுப்பான்னு எனக்கு தோணுது. ஆமா ரொம்ப க்ளோஸ். நான் சுபா ஐ திங்க் யுவர் சீனியர் ஆமா நினைக்கிறேன். காலேஜ் சீனியர். சோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேக்க சொன்னா. அப்படியே நீங்க பேசினீங்கன்னா நான் சூச்சு போயிட்டு இருந்தேன். அப்படியே உண்மையா வருதா? நீ இத அப்படியே கூட போட்டுருக்க. சுபாவோட டேட் ஆஃப் பர்த். ஆமா ஓகே 96. டேட் ஆஃப் பர்த்னா இயர்ல இருங்க வருது அப்படியே வரும் எல்லாம். ஓகே 96 5 10 which means மே இல்ல அக்டோபர் 5ஆம் தேதி. 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி அப்படிங்கிறது தவறான ஒரு பதில். தெரியும் எனக்கு தெரியாது. கரெக்டான ஆன்சர் வந்து ஜனவரி 27. ஜனவரி நல்ல டேட். இன்ஃபேக்ட் இந்த மாசம் தான். சோ சுபா ஹே கண்ணு, என்னை பத்தி கேட்ட கேள்விக்கு நீ தப்பா பதில் சொன்னதுனால நீ குவிக்கா ஒரு டேர் பண்ணி ஆகணும். அது என்னன்னா, நீ ஸ்டோரி போடணும் இப்போ தட் யூ கமிட்டட் வித் நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லி. அது என்னன்னு சொல்லிட்டு அசார் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க, நான் அவங்கள மாட்டி விடல, அவங்க தான் என்ன மாட்டி விடுறாங்க. ஓகே இன்ட்ரஸ்டிங். ஓகே என்ன தெரியுமா ஸ்டோரி போடுறேன். இப்போ டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துட்டு ஹாய் மக்களே, நான் வந்து ஜெயிலர் 2ல வந்து நான் கமிட் ஆயிருக்கேன்.
கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்கலாம். ஸோ உங்க விஷயம் எனக்கு தேவை அப்படின்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். அந்த சைடு நீங்க ஒரு வீடியோ வந்து சொல்லிடணும் ஒரு பிராங்க்னு. பிகாஸ் இது போட்டு முடிச்சோன்னா அடுத்து நம்ம அதை போட்டுருவோம். ஓகே. ஹலோ ஹாய் எல்லாருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஸ்டோரி போட்டு. சரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி போடலான்னு நினச்சேன். ஸோ ஐ திங்க் இதுதான் ரைட்டான ஒரு டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா எல்லோரும் கேட்டே இருந்தீங்க என்ன ஏதாவது ப்ராஜெக்ட் கம்மிட் ஆக போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து இப்போது ஜெயிலர் 2ல் வந்து நடிக்க போகிறேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி தான் ஓகே ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக அவங்க எல்லாரோட விஷயஸுமே எனக்கு இருக்கணும். சரி இந்த ஒரு ஹாப்பியான விஷயத்த கண்டிப்பாக உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட். ஸோ எனக்கு வந்து எல்லா விஷயஸும் உங்ககிட்டேருந்து கொடுங்க. பாய். ஓகே ரெக்கார்ட் பண்ணாத நீங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஸ்டோரியா போட்டா கூட எங்களுக்கு ஓகே போதுமானது. ஓகே ஸோ வந்து ஃபைனலாக ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அவரை பற்றின கேள்வி தான் கேட்க போகிறோம். ஸோ யாருன்னு பார்த்தலாமா சாஸ்வத்? ஓ மை காட். யா சார் நம்மளுடைய ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள். அவர் வந்து பயங்கரமான ஒரு கிரிக்கெட் ஃபேன் தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆமாம் பயங்கரமாக கிரிக்கெட்லாம் பார்ப்பாரு. குறிப்பாக வந்து ஒரு பிளேயர் வந்து உனக்கு எப்படி விராட் கோலி பிடிக்குமோ அவருக்கும் ஒரு பிளேயர் பிடிக்குமா. யார் அந்த பிளேயர்னு உனக்கு கெஸ் பண்ண சொன்னார்? 30 செகண்ட்ஸ்க்குள்ள. யுவராஜ் சிங் இல்லை கங்குலி. மேபி 2 பேரில் யாருனாலும் இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒன்று லாக் பண்ணுங்க. சரி எனக்கு கிரிக்கெட் அவருக்கு இவ்வளோ பிடிக்கும் தெரியாது. ஸோ அதனால யுவராஜ் சிங் இல்லை கங்குலி 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர். சரி ஓகே யுவராஜ் சிங் கங்குலி 2 பேருமே நல்ல பிளேயர் தான். ஆனால் அப்படியா அவருக்கு பிடிச்சது வந்து சச்சின் தெண்டுல்கர். ஐயோ த காட் ஆஃப் கிரிக்கெட். அவங்க வந்து ரொம்ப பிடிக்குமா? ஐயோ இல்லை ஆதியை பற்றி அவ்வளோ தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியாமல் போயிடுச்சே. அதனால அவர் வந்து டாஸ்க்கை என்னையே கொடுக்க சொல்லுவார் அப்படின்னு நினைக்காது, அவரே கொடுத்துருக்காரு. யா ஹலோ அஸ்வத். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பர். சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாதனால உங்களுக்கான டாஸ்கை நானே கொடுக்க போறேன். ஸோ என்னுடைய டாஸ்க், நான் கொடுக்குற டாஸ்க் என்னன்னா, நீங்க ஒரு சாங்கை ரேப் பண்ணும். எனி சாங், ஆனால் ரேப் பண்ணும். ஓகே ஓகே பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ரெடியா? ரெடி. 3 2 1 ஆக்ஷன். பெண்ணே எந்தன் கண்ணை பார், உள்ளே லட்சம் வெண்ணீலா, உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியை மாறு தம்மா அடி போனது போகட்டும், காயங்கள் ஆரட்டும், எப்போதும் நான் உன்னை காணவில் பார்க்க ஆசைகள் வந்திடும், மாசன் தந்திடும், இன்று முதல் இந்த பாட்டை நீ கேட்க, முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா உள்ளுக்குள் என்ன டிமோரப்பு, அடியாக தின்ன அழகு முகத்தில் தெரியும், இதுதான் என்னோட கருத்து. சூப்பர். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதி என்ன ஹாஸ்பிட்டல். ஆமாம். ஸோ பட் இருந்தாலும் வந்து நம்ம கேட்டதுனால எனக்காக அஸ்வத்துக்காக 2 பேருக்காகவும் பண்ணியிருக்காரு. ஓ மை காட். பட் எனிதிங் வந்து ஆதி நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து நிறைய வாட்டி வந்து என்னை மீட் பண்ணும் போதெல்லாம் வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு லவ்வை வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அண்ட் ஷோலையுமே வந்து ஒரு தடவை இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் வந்து நான் ஷோக்கு வரதே வந்து அஸ்வத்தோட இன்ட்ரோ கேட்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ எஸ், சீக்கிரமாகவே வந்து நாங்கள் 2 பேரும் வந்து மீட் பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணோம், பட் ஆனால் இன்னும் அவளை வர முடியல. பட் நாங்கள் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் டேக் கேர். என்னன்னு தெரில, ப்ளீஸ் டேக் கேர். யா சூப்பர். ஸோ 2 பேருமே வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லனாலும் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டென்ட் வந்து அள்ளி கொடுத்தீங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை கூறிக்கொண்டு யா ஏதாச்சும் ஒரு மெமரபுளாக ஒரு கிஃப்ட் பண்ணலாமே வளகாப்பில் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த இவ்வளோ என்டர்டெயின் பண்ணதுக்காக ஒரு மெமரபுள் கிஃப்ட் ஃபார் யூ டூ பாய்ஸ் ப்ளீஸ். திஸ் இஸ் ஃப்ரம் டெசின் அகாடமி. ஆமாம், அவங்க கைகளாலேயே வரைஞ்சது, பென்சில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி. உங்கள் 2 பேரையும் நைஸ், சூப்பர். யா ஸோ இந்த மொமெண்ட்டில் இருக்க மாதிரி இதில் வந்து ஆக்சுவலாக த்ரூவும் இருக்காப்புல, வயிற்றுக்குள்ளே இருக்காப்புல இந்த பிக்சரில். தேங்க்யூ ஸோ மச் டிசைன் அகாடமி. தேங்க்யூ. யா டைம் எடுத்து இவ்வளோ டீட்டெயிலாக ஆமாம், இவ்வளோ பென்சிலே வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நானும் லாஸ்ட் மினிட்ல தான் கேட்டேன். பட் யா ஐயோ தேங்க்யூ. உங்கள் பேர்? அவங்க பேர் வந்து கவிதா. இதை வரைஞ்சவங்க கவிதா. தேங்க்யூ கவிதா, தேங்க்யூ. ஸோ டன், இட்ஸ் மை ஷோ வாஸ் டன். 3 was done. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யா லாங் பெண்டிங் டியூ ஃபைனலாக வந்து நடந்துருச்சு. யா அண்ட் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தெரியும் உன்னை பற்றி, கண்மணி பற்றியும் தெரியும். எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பட் அதை தாண்டி வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ஜாலி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு நிகழ்ச்சி தான் அது. அண்ட் மெயின் விஷயம் என்னன்னா, இந்த இட்ஸ் மை ஷோவுடைய
2025 லாஸ்ட் எபிசோடு நீங்கள் தான், 2026 ஃபர்ஸ்ட் எபிசோடு நீங்கள் தான். வாவ். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஜாலியாக போகணுன்ட்டு ஆண்டவனை வேண்டிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. நன்றி 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 தேங்க்யூ.